ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ராஸ் கிச்சன். வாங்க மெகந்தி கேசரி செய்யலாங்க. அதுக்கு 1/4 கிலோ ரவை எடுத்து நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பக்கம் வந்து பாலை காய்ச்சி கொஞ்சம் வெதுன்னு, ரொம்ப சூடாலாம் இருக்கக்கூடாது, வெதுன்னு ஆற வச்சு அந்த வறுத்த ரவையை அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் தேங்காய் வந்து பொடிசாக நறுக்கி நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக நெய் இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் ஊற்றி அதோடவே சர்க்கரை தேவையான அளவுக்கு சர்க்கரை, இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து அந்த நெய்யோடையே கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்யோடைய சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கேரமல் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கை கட்டிப்படாமல் கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த கேரமல் கலரில் வந்ததுக்கப்புறம் சர்க்கரை அந்த வறுத்து வச்ச அந்த ஊற வச்ச பாலோடு ஊற வச்ச அந்த ரவையை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு இந்த வறுத்து வச்ச தேங்காவை அதிலே போட்டு, இது தேங்காய் போட வேண்டியது இல்லைங்க, டேஸ்ட்டு பிடிக்கும் தேங்காய் போட்டால், அதனால் நெய்யில் வறுத்துட்டு தேங்காவை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு நெய்யில் வறுத்துட்டு அதோடய மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கலரி அந்த கொஞ்சம் கட்டியாக கேசரி அந்த கடாயில் ஒட்டாமல் கேசரி பதத்துக்கு வரணுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டான மெகந்தி கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு குட்டி லைக் ஒன்று போட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், டேஸ்டியான இந்த மாதிரி எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கேசரியாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்க. நான் இது ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேங்க. அதை பார்த்துட்டு தான் நான் செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க மெகந்தி அல்வான்னு செஞ்சாங்க. இது கேசரி மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. அதனால் நான் மெகந்தி கேசரின்னு பேர் வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்தது பாருங்கள். உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் கூட சர்க்கரையை நல்லா கோல்டன் கலரில் கேரமல் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. சாப்பிட்டேன். கேசரியை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, நல்லா இருந்துச்சுங்க. பாய்.